Hello viewers, welcome to my channel. என் பயணம் உங்களுடன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து காஜு கட்லியை விட ரொம்ப டேஸ்டி ஹெல்தியான ஒரு ஸ்வீட் தான். இது நிலக்கடலை வச்சு ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி, சிம்பிள். ப்ளஸ் நம்மளோட ட்ரெடிஷனல் ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் வந்து 2 ஸ்பூன் விட்டு நம்ம வந்து வணக்குனா நல்லா வந்து வாசமாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி வெறும் வாணலியில் கூட வச்சு வறுத்துக்கலாம். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். இந்த நிலக்கடலை வந்து நல்லா அப்படியே சிம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மட்டும் வச்சு மாற்றி அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம ஒரு கடலை எடுத்து அமுக்கி பார்த்தா தோல் வந்து உறிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வாணலி சூடாயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணி திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் விட்டு ஆன் பண்ணி வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த நிலக்கடலை ஒரு கடலை எடுத்து பார்த்தேன், தோல் நல்லா உறிஞ்சு வந்துடுச்சு. அதனால் நல்லா சூடு ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு துண்டுக்கு வந்து அதை மாற்றி இந்த துண்டை மடித்து நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டோம்னா சுத்தமாக நம்ம நிலக்கடலையில் இருக்க தோல் எல்லாமே உறிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து இப்போ ஒரு வாணலியில் நம்ம எவ்வளோ நிலக்கடலை எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு சர்க்கரை, உங்களுக்கு இனிப்பு கம்மியாக போதும்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. கரும்பு சர்க்கரை கூட நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரை நனையிற அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டால் போதும். தண்ணி அதிகமாக விட்டுறக்கூடாது. விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கம்பி பதம் வர்ற வரைக்கும் இது ரெடி ஆகட்டும். துண்டில் நல்லா தேய்க்க இந்த மாதிரி தோல் உறிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா ஊதி அந்த தோலெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த கேப்பில் இந்த மாதிரி பாகும் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இது கம்பி பதம் வர்ற வரைக்கும் விட்டு நம்ம ஒரு விரலில் எடுத்து பார்த்து அடுப்பை அணைச்சிடணும். இப்போ நிலக்கடலையை பொடியாக அரைச்சி நம்மளோட பாகும் வந்து கம்பி பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லைட்டாக எடுத்து விரலில் தொட்டு பார்த்தோம்னா அந்த 2 விரலுக்கு நடுவில் கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகணும். அந்த ஸ்டேஜ் வர விட்டு நம்ம அடுப்பை வந்து அணைச்சிக்கணும். நான் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூ இதில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் போடலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அருமையாக வந்து கம்பி ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த நிலக்கடலை பொடி இருக்கு இல்லையா, அந்த பொடியை இதோட சேர்த்திக்கணும். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து நெய் ஏற்கனவே போட்டு வறுத்துருக்கனால இதில் விடலை. இப்போது இதை கட்டி இல்லாமல் நல்லா அப்படியே சிம்மில் வச்சு கலந்து விடணும். அடுப்பு வந்து ரொம்பவே சிம்மில் இருக்கணும். இந்த ரெசிபி கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா நல்லா வரும். கட்டி இல்லாமல் அப்படியே கலந்து விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் கொஞ்சமாக விட்டுக்கோங்க தேவை இருந்தால். இப்போ நெய் விட்டு நல்லா சிம்மில் வச்சு கலந்து விட்டுடலாம். சிம்மில் வச்சு கலந்து விடுறதுனால அது நல்லா குக்காகி அடிப்பிடிக்காமல் கீழே வந்து ஒட்டி நிற்காமல் அந்த கன்சிஸ்டன்சி மாறி வர்றது நமக்கே தெரியும். நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் கொஞ்சமாக அப்படியே பேன்லேருந்து விலகி வரும். அந்த ஸ்டேஜில் நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வாசமும் ரொம்ப நல்லா வர ஆரம்பிக்கும். பாருங்கள், அழகாக வந்து கீழே ஒட்டாமல் கம்ப்ளீட்டாக ட்ரையாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். சின்ன கப்பில் நெய் விட்டு தடவி நம்ம வாணலியிலிருந்து இந்த கண்டென்ட்டை இதுக்கு மாற்றிக்கலாம். ஆறுனதும் ஓரளவுக்கு ஆறுனதும் நல்லா ஷார்ப்பான நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும் போதும் இதை பண்ணிடக்கூடாது, ரொம்ப ஆறுனதும் நம்ம இதை பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு
ஆறுனதும் நம்ம இதை பண்ணோம்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து கட் பண்ண வந்துடும். அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு. ஸோ குயிக்காக ஹெல்த்தியாக ஈஸியாக நல்ல ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நிலக்கடலை குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு உணவு தான். நிச்சயமாக இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்